மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 66 திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் சிவபெருமான். சுயம்பு வடிவில் மீனாட்சி அம்மன். ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அதிசயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம நிறைய சிவ ஆலயங்களுக்கு போயிருப்போம். அங்கே சிவபெருமான் சுயம்புலிங்க வடிவில் தான் இருப்பார். ஆனால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மனே சுயம்பு வடிவத்தில் தான் இருக்காங்க. மதுரையில் அரசாண்ட மீனாட்சி அம்மன் உக்கிரபாண்டியனுக்கு முடிய சூட்டிய பின்னர் சொக்கநாதருக்கு அருகே விக்கிரகமாக நின்றார் என்று ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அதனால தான் மீனாட்சி அம்மன் சுயம்பு வடிவில் இருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. ஸோ மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியில் இருந்து அவதரித்தார் அப்படின்னு ஒரு வரலாறு கூறப்படுகிறது. ஸோ அதனால தான் தடாகை அங்கையர் கன்னி அப்படின்னு ஒரு பேர் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இருக்கு. ஸோ மீனாட்சி அம்மனின் நிறம் பச்சை நிறத்தில் இருக்கிறனால திருமேனி செய்ரூபம் முழுவதுமாக மரகத கல்லால் அமைத்தது என்றும் ஒரு வரலாறு இருக்கு. ஸோ இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாளம் பூ குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம நிறைய சிவ ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா விபூதி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் தாளம் பூ குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் மதுரையை எல்லா காலமும் ஆட்சி செய்யக்கூடியவள் என்று சிவ வாக்கியம் ஒன்று இருக்குது அப்படின்னு வரலாறு கூறப்படுகிறது. இந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்துல தான் 64 திருவிளையாடல்களை சிவபெருமான் நிகழ்த்தியுள்ளார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அது மட்டுமல்ல, எந்த கோவில்களிலும் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நிகழவில்லை என்றும் வரலாறு கூறப்படுகிறது. பொதுவாக நம்ம பார்த்திருப்போம், எல்லா சிவபெருமான் கோயில்ல சிவபெருமான் மூலஸ்தானத்துல தான் இருப்பாங்க. முதல்ல நம்ம போன உடனே சிவபெருமானை வழிபட்டு தான் மற்ற கடவுள்களை வழிபடுவோம். ஆனால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல முதலில் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு தான் நம்ம சிவபெருமானை வழிபடுவோம். அதாவது தாயாரை வழிபட்டு தான் ஈசனை வழிபடுவோம். மீனாட்சி அம்மனின் வலது கால் எப்பவுமே கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தர்களின் கோரிக்கைகளை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த வலது கால் முன்னாடி இருக்குதுன்னு வரலாறு கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கிட்ட எப்பவுமே ஒரு கிளி இருக்கும். காது பக்கத்திலே ஒரு கிளி இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளி தான் எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால பக்தர்களின் கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் அந்த கிளி மீனாட்சி அம்மன் காதுல சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால மீனாட்சி அம்மன் நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்றும் ஒரு வரலாறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்ம அந்த கோயிலை போய் பார்க்கணுன்ட்டு முன்வரவில்லை. ஸோ இந்த அளவுக்கு அதிசயமான ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள் மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஸோ நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பார்த்துட்டு வாங்க, வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நிறைவேறும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் என்ன வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்கள் நான் SN Vibes. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.